குஜராத்தை அலறவிடும் தமிழ்நாடு, நாடே வியக்கும் விஜய் கொள்கை. இனி நம்ம ஆட்டம்னா ஹைலைட். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதையில் அடுத்த பெரிய அறிவிப்பாக புதிய தொழில் கொள்கை வெளியாக உள்ளது. ஒரு பக்கம் குஜராத் 2047க்குள் $3.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறக்கூடிய இலக்குடன் புதிய தொழில்துறை கொள்கையை வெளியிட்டுள்ள நிலையில், மறுபக்கம் தமிழ்நாடு 2036க்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நகர்கின்றது. இந்த சூழலில் தவேக அரசின் புதிய தொழில் கொள்கை முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறை வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில வளர்ச்சி, முதலீட்டு ஈர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றை மையமாக கொண்டு புதிய தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று இன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த புதிய கொள்கையின் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேலும் எளிமைப்படுத்துவது, அனுமதி வழங்கும் செயல்முறைகளை வேகப்படுத்துவது மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப புதிய சலுகைகளை வழங்குவது போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த கொள்கையில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு ஏற்றாற்போல புதிய முதலீடுகளும் புதிய நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் வரும். தமிழ்நாடு புதிய தொழில் கொள்கையை தயாரித்து வரும் நேரத்தில் குஜராத் அரசு விக்சித் குஜராத் தொழில்துறை கொள்கை 2026 என்ற பெயரில் புதிய தொழில் வளர்ச்சி திட்டத்தை இந்த வார துவக்கத்தில் வெளியிட்டது. இந்த கொள்கை திட்டம் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்ப்பதையும் 2047க்குள் $3.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறுவதையும் குஜராத் இலக்காக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு மாநிலங்களுக்கு இடையிலான முதலீட்டு போட்டியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக உற்பத்தி, தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் ஆகிய துறைகளில் தமிழ்நாடு மற்றும் குஜராத் இடையே நேரடி போட்டி உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது.